ஹாய், இன்ஸ்டாகிராம் மக்களுக்கு என்னுடைய வணக்கம். என்ன இந்த பதிவுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இளையராஜா சார் என்னை கூப்பிட்டு, பிரபா உங்களுடைய வாய்ஸ் நல்லா இருக்கு, என்ன ஒரு சாங் ஒண்ணு பாடணும். ஐயோ சாமி, காட்டுக்குள் ஓட்டை அந்த படத்துக்கு ஒரு சாங் ஒண்ணு நீங்க பாடி கொடுக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாரு. கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றான். சரிங்க பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் தேட்டரும் போயாச்சு. சாரு பீட் எடுத்து கொடுத்தாரு. நான் உட்காந்து பாடுறேன். தாரரிந்தர தாரரிந்தர தாரரிந்தரே. அதாவது அந்த பீட் எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னா, அந்த இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, பீட் அமைஞ்சது நல்ல 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 முறையில் அமைஞ்சது. அதுக்கப்புறமா வேற எதனா பீட் என்ன பாருங்க, உங்களுடைய நல்ல லிரிக்ஸா நீங்க என்ன லிரிக் என்ன எழுதி வச்சிருந்தீங்கன்னா அந்த லிரிக்கை நீங்க பாடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. நான் உடனே பாடினேன். அது பாடும் போது ஏஆர் ரஹ்மான் ஒரு சார் கூட இருந்தா போல. அப்போ அந்த லிரிக்ஸை பார்த்துட்டு என்னுடைய படத்தையும் ஒண்ணு நீங்க பாடணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா போல. அந்த லிரிக்ஸ் இப்போ உங்களோட நான் பாடி காட்டுறேன். என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாத்த முடியல. இன்ஸ்டாகிராம் மக்களே என்னை பார்த்தாலே செதறாங்க. ஏன்னா அந்த மாதிரி நான் பாடுறதுனால செதறாங்க. இன்ஸ்டாகிராம் மக்கள் என்னை பார்க்கும் போதே அப்படி செதறாங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இந்த பதிவு எல்லாருக்குமே போய் சேரணும். என்னுடைய ஒரு கோரிக்கையை வச்சு கேட்கறேன். எல்லாரும் இதை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா கமெண்ட் என்ன அடிக்கணும்னு சொல்லிட்டுனா அடிச்சுட்டு எனக்கு ஒரு சின்ன லைக் மட்டும் ஒன்று போட்டு விட்டுருங்க. அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அடுத்தது உங்களுக்கு நல்ல பாட்டா பாடி காட்டுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.